அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இப்போ கல்வியை பற்றி தான் சொல்ல போறேன். எந்தெந்த கிரகங்கள் பலமாக இருந்தால் பிள்ளைகளை என்னென்ன கல்விகள் படிக்க வைக்கலாம் அப்படி தான் சொல்ல போகிறேன். ஏன்னா இப்போ 12th ரிசல்ட்டு வந்தாச்சு. அவங்கவுங்க வாங்கிய பாட மதிப்பின் அடிப்படையில் பிள்ளைகளை பெற்றோர்கள் எந்தெந்த பாடப்பிரிவில் சேர்க்கலாம்னு சொல்லி முடிவெடுப்பாங்க. பிள்ளைகளுக்கும் அதுக்கு மனம் இருக்கும். ஆனால் அவங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் அவங்க கட்டத்தின் அடிப்படையிலேயே அவங்களுடைய கல்வியின் நிலைப்பாடு அமையும். கருத்தில் கொள்ளுங்க. அது அடிப்படையில் சொல்கிறேன், உங்களுக்கு எந்த அளவுக்கு பொருந்தது பாருங்க. அந்த கிரகம் உங்கள் பிள்ளைகள் ஜாதக கட்டத்தில் பலமாக இருந்துச்சுன்னா அவங்கள தாராளமாக அந்தந்த கல்வியை படிக்க வைக்கலாம். ஒரு சிறு விளக்கத்தை தான் சொல்கிறேன், கருத்தில் கொள்ளுங்க. ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருக்கேன், அது எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு சொல்லி தெரியல. இது 12th ரிசல்ட்டு 10th ரிசல்ட் வந்ததுனால இப்போ 10த்தும் மிக முக்கியம். அது எந்த கல்வி திசை நடக்குதோ அந்த திசை அடிப்படையில் பிள்ளைகளை சேர்த்தால் அவங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும். கருத்தில் கொள்ளுங்க. இப்போ ஒரு ஜாதகத்திலும் இப்போ சூரியன் பலமாக இருக்குது வச்சுங்க. ஒரு ஆணோ பெண்ணோ அவங்களுக்கு சூரியன் ஆட்சி உச்சம் பெற்று பலமாக அவன் ஜாதகத்தில் இருக்குதுன்னா அவங்கள படிக்க வைக்கிறதுக்கு மருத்துவத்துறை, நிர்வாகத்துறை, அரசியல் துறை, அதே போல் அவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம், அரசாங்க மரியாதை, அரசாங்கத்துக்கு சம்பந்தமான தொழில், இதெல்லாம் அவங்களுக்கு நீங்கள் தேர்ந்தெடுத்து அவங்கள படிக்க வைக்கலாம். மிகவும் சிறப்பான பலனை எதிர்ப்பாங்க. கருத்தில் கொள்ளுங்க. இப்போ அரசாங்க உத்தியோகம்னா இப்போ கலெக்டர் இருக்கிறாரு, டாக்டர் இருக்கிறாரு, அது போல் சம்மந்தப்பட்டும் அவங்களுக்கு கல்வி கற்க வைக்கலாம். சூரியன் பலமாக இருந்துச்சுன்னா சிறப்பாக கற்பார்கள். அதே போல் சந்திரன் பலமாக இருந்தால் கற்பனம் பலம் மிகுந்த கலைப்படிப்பு, ஜோதிடம், ஹோட்டல் சம்பந்தமான படிப்பு, நீர் சம்பந்தமான படிப்பு, வியாபாரம், அதே போல் பொதுவான பட்டப்படிப்பு, இதெல்லாம் சந்திரன் பலமாக இருந்துச்சுன்னா சிறப்பாக படிப்பாங்க பிள்ளைகள். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் செவ்வாய் பலமாக இருந்துச்சுன்னா இன்ஜினியர், மருத்துவத்துறை, காவல்துறை, விளையாட்டுத்துறை, யூனிஃபார்ம் சம்பந்தப்பட்ட கல்விகள் எதுவாக இருந்தாலும் படிக்க வைக்கலாம். சிறப்பாக அந்த பிள்ளைகள் கல்வி கற்பார்கள். அதே போல் புதன் பலமாக இருந்துச்சுன்னா கணக்கு, ஆடிட்டர், எழுத்தாளர், ஆசிரியர் சம்பந்தமான கல்வி அவங்க கட்டுறாங்கன்னா சிறப்பான பலனை அவங்க பெறுவாங்க. கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் குரு பலமாக இருந்தால் வங்கி, ஆசிரியர், நீதிபதி, தெய்வீக சம்பந்தமான பாடப்படிப்பு, மதிப்புமிக்க கல்வி எதுவாக இருந்தாலும் அவங்கள படிக்க வைக்கலாம். அந்த பிள்ளைகள் சிறப்பாக கற்பார்கள். சுக்கிரன் பலமாக இருந்துச்சுன்னா கலை சம்பந்தப்பட்ட கல்வி, ஆடை சம்பந்தப்பட்ட கல்வி, கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட அனைத்து கல்விகளையும் கற்கலாம். அதே போல் சனி பலமாக இருந்துச்சுன்னா தொழில் கல்வி, இயந்திர கல்வி, தொழிற்சாலைகள் சம்பந்தப்பட்ட கல்வி, மின்சாரம் சம்பந்தப்பட்ட கல்வி ஆகியவற்றுக்கு அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் படிக்க வைக்கலாம். ராகு சம்பந்தப்பட்ட அறிவியல் துறை, ஆராய்ச்சி துறை, மறைந்த பொருட்களை வெளிக்கொண்டு வருதல் சம்பந்தமான பெரிய தொழில் கல்வி, அதெல்லாம் நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா, அதாவது புதுசாக கண்டுபிடிக்கிற ஆராய்ச்சி கல்விகள், அந்த படிப்பெல்லாம் ராகு பலமாக இருந்து அந்த பிள்ளைகளுக்கு பலமாக இருந்து நீங்கள் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தா அவங்க சிறப்பான கல்வியை கற்பார்கள். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் கேது பலமாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு முழுக்க முழுக்க ஆன்மீகம் தான் வரும். அதே போல் தத்துவம் சம்பந்தமான படிப்பு தான் அவங்களுக்கு அந்த மனதில் இருக்கும். கருத்தில் கொள்ளுங்க. இதெல்லாம் ஒரு பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் எந்த கிரகங்கள் அவங்களுக்கு பலமாக இருக்குதோ அது அடிப்படையிலேயே நம்ம அவங்க கல்வியை தேர்ந்தெடுத்து கொடுத்தால் அவங்களால் அந்த கல்வியில் ஜொலிக்க முடியும். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் சில பிள்ளைகள் 10ஆண்டிலே கல்வி தடை பெற்றோம். அதுக்கு அந்த பிள்ளைகள் மேலே தவறு இல்லை. அந்த கல்வி தரப்படுறதுக்கு காரணம் அவங்களுடைய கிரகங்கள் அமைப்பு தான். அந்த கல்வி தடையுடைய சில அமைப்புகளை சொல்கிறேன், கருத்தில் கொள்ளுங்க. இது தெரிஞ்சுக்கினா நல்லது. யாருடைய பிள்ளையாச்சும்
10வதுல ஃபெயில் ஆகிட்டு இருந்தால் எதனால் பிள்ளை ஃபெயில் ஆகிடுச்சின்னு சொல்லி நீங்களே உங்கள் ஜாதகத்தில் பார்த்து அதுக்கு எதாவது மாற்று வலிக்குதான்னு சொல்லி நீங்களே தெரிஞ்சுக்கலாம். கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ சிலருக்கு உயர்கல்வி பட்டப்படிப்பு படிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தும் சூழ்நிலை காரணமாக படிப்பில் தடை ஏற்பட்டுவிடும். சிலருக்கு என்ன முயற்சித்தாலும் நெஞ்சினில் நிலையான கல்வி ஏறாது, படித்தது மறந்துவிடும். எனவே படிப்பு வராத கசக்கும். அவர்களும் தடைப்பட்டு பாதியில் நின்று விடுவார்கள். கருத்தில் கொள்ளுங்க. தடைக்குரிய முக்கிய கிரகம் பார்த்தீங்கன்னா சுக்கிரன், ராகு. இவர்கள் கல்விக்குரிய சேர்க்கை கிரகங்களோடு கல்விக்குரிய சாணங்களோடு சேர்க்கை பெற்றால் கல்வியில் தடை வரும். இதில் குரு பார்வை இருந்தால் தடை நீங்கிவிடும். சிறு வயதில் சுக்கிர திசை ராகு திசை வந்தாலும் கல்வியில் தடை ஏற்படும். கருத்தில் கொள்ளுங்க. இப்படி கல்வியில் தடை ஏற்படும் கிரக அமைப்புள்ளவர்கள் இளமையில் சுக்கிர திசை ராகு திசை வரப்பெற்றவர்களுக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடம் கெடாமல் வலுவுடன் இருந்தால் கஷ்டப்பட்டு படித்து விடுவார்கள். அந்த தடை அதன் மூலம் அவங்களுக்கு நீங்கிவிடும். கருத்தில் கொள்ளுங்க. கல்வி தடையை நிவர்த்தி செய்யக்கூடிய 5ஆம் இடம் கெட்டு விடாமல், அதாவது 5ஆம் இடம் கெட்டுவிட்டால் அந்த தடை உறுதியாகிவிடும். அந்த பிள்ளைகளால் மீண்டும் கல்வியை தொடர முடியாது. 5ஆம் இட அதிபதி நீசம் பெற்றாலும் 5ஆம் இடத்தில் ஒரு நீச கிரகம் இருந்தாலும் 5ஆம் இடத்தில் தீய கிரகங்கள் இருந்தாலும் 5ஆம் இடத்து கிரகம் தீய கிரகங்கள் பார்த்தாலும் கல்வியில் தடை ஏற்படும். கருத்தில் கொள்ளுங்க. புதன் நீசம் பெற்று தீய கிரகங்களுடன் சேர்ந்தாலும் கல்வியில் தடை ஏற்படும். 4ஆம் இடத்தில் கேது இருந்தால் கல்வி தடைப்பட்டு மறுபடியும் தொடரும். தடைப்பட்ட கல்வி சேர்க்கைக்கு குரு பார்வை இருந்தாலும் தடைப்பட்டு மீண்டும் தொடரும். கருத்தில் கொள்ளுங்க. இப்போ கல்வியை குறிக்கிற சாணங்கள் கொண்டு அவர்களுடைய கல்வியை நீங்களே பார்த்து அறிஞ்சு கொள்ளலாம். கருத்தில் கொள்ளுங்க. பிறந்த லக்னத்தில் நின்ற கிரகத்தின் தன்மை முழுவதும் அந்த ஜாதகர் அடைவார். கருத்தில் கொள்ளுங்க. எனவே லக்னத்தில் கல்வி உயிருக்குரிய கிரகங்களின் தொடர்பு இருப்பது நல்லது. அப்படி அந்த தொடர்பு இல்லைன்னா அவங்களுக்கு கல்வி தடைப்பட்டுச்சுன்னா அந்த கல்வி தடையிலேயே முடிஞ்சிடும். கருத்தில் கொள்ளுங்க. இது ஒரு அமைப்பு, நீங்கள் தெரிஞ்சு வச்சுங்க, நல்லது. ஏன் பிள்ளைகள் படிக்கலன்னு சொல்கிறதுக்கு முழுக்க இந்த கிரகங்களுடைய அமைப்பு தான் காரணம். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.